வணக்கம். இன்று இறைமாட்சி அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். ஒரு அரசனின் பண்புகள் என்ன? அந்த அரசனோ அல்லது அரசாங்கமோ என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு உரிய செல்வங்களை பெருக்குதல் வேண்டும். எல்லா வழிகளிலும், அது விவசாயமாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், வணிகமாகட்டும், எல்லா வகையிலும் மக்களுக்கு உரிய அனைத்து பகுதிகளிலிருந்தும், அதாவது வருமானம் வரக்கூடிய பகுதிகளில் இருந்தும் அது என்ன செய்யணும்? வருமானத்தை பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கி அதனால் வருமானம் வரும் இல்லையா? முதல்ல பொருளாதார நிலையை அது என்ன பண்ணணும்? பலப்படுத்த வேண்டும். 2வது, அதன் வழியாக பொருட்களை ஈட்ட வேண்டும். என்ன செய்கிறோம்? நம்மக்கிட்ட மிகுதியாக இருக்குவதை ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா? அதுதான் அது இல்லாமல் வருமானம் மிக அதிகமாக இருக்கிற இடங்களிலிருந்து வரி வசூல் செய்தல், விவசாயத்தை செழிக்க வைத்தல், தொழில்களை மேம்படுத்துதல், அதே போல் பிற நாடுகள் அல்லது பிற இடங்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய வருமானத்தின் வழிவகைகள் என்னென்னு பார்த்து அதை எல்லாத்தையும் முதல்ல பெருக்கி வைத்து கொள்ள வேண்டும். பெருக்குதல் என்றால் என்ன? மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதன் வழியாக வரக்கூடிய வருமானங்களை என்ன பண்ண வேணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஈட்டுதல்னு வழிவகைகளை செய்து அதனை பெருக்கிக் கொள்ளுது. சரி, வந்துருச்சு வருமானம். நம்ம விவசாயத்தில் வருமானம் வந்துருச்சு, வரி வசூல் செய்தாச்சு, பிற நாடுகளில் முதலீடுகளில் இருந்து வருமானம் வந்துவிட்டது. சரி, எல்லாம் வந்துருச்சு. அதை என்ன பண்ணணும்? பத்திரமா பார்த்துக்கணும், காத்தல். சரி, காத்து வச்சா மட்டும் போதுமா? அதனால் என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு ஒன்றும் இல்லை. காத்த வகுத்தல். அது மாதிரி கிடைக்கக்கூடிய வருமானங்களை சரியான வழிமுறைகளில் செலவிடுதல். யாருக்காக செலவிடுதல்? மக்களுக்காக செலவிடுதல். அப்படி இருந்தால் அந்த அரசு மிகச்சிறந்த அரசாக கருதப்படும். அதாவது நலத்திட்டங்கள்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் எது வழியாக? பெருக்கிய வருவாயிலிருந்து மக்களுக்கு பயன்படும் விதத்தில் அதனை செலவழிப்பது. அதுதான் காத்த வகுத்தல் அப்படின்னு சொல்கிறது. இதனை வள்ளுவர் என்ன சொல்கிறார்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லது அரசு. விவசாயத்திலிருந்து எல்லா தொழில் வழியாகவும் வளங்களை முதல்ல என்ன செய்கிறோம்? பெருக்கிக் கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் அதன் வழியாக நமக்கு என்னென்னலாம் எந்தெந்த வழிகளில் சோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அது வழியாக நம்ம என்ன பண்ணணும்? ஈட்டிக்கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல். வருமானங்களை பெருக்கி முதல்ல வளங்களை பெருக்குகிறோம். வளங்களின் வழியாக வருமானத்தை பெருக்குகிறோம். வருகின்ற வருமானத்தை பத்திரமாக பாதுகாத்து தேவையான நிலைகளுக்கு அவற்றை செலவிடல் வேண்டும். அதுதான் காத்த வகுத்தல். இது மாதிரி எந்த அரசு மிக சிறப்பாக செயல்படுமோ அந்த அரசு மிகச்சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு வழிவகைகளை செய்யக்கூடிய மன்னவனே மிகச்சிறந்த மன்னனாக கருதப்படுவான் என்று வள்ளுவர் மிக அழகாக அரசியல் நுணுக்கத்தை அப்படி ஒரு சின்ன புள்ளியில் நமக்கு சொல்லிட்டார். இது வீட்டுக்கும் பொருந்தும், நாட்டுக்கு மட்டும் கிடையாது, வீட்லேயும் அப்படி தான். சரியா? நாளைக்கு அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.